தஞ்சையில் நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தேங்காய்களை உடைத்து வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது பற்றி செய்தியாளர் காதர் ஹுசேன் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்து அடுத்தடுத்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். விவசாயிகளிடம் முக்கிய கோரிக்கையாக கடந்த சில ஆண்டுகளாக தேங்காயின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. தென்னை விவசாயிகள் என்பவர்கள் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லுக்கு அடுத்தபடியாக தேங்காய் சுமார் 1,20,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி என்பது செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தென்னை உற்பத்தி என்பது அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. ஆனால் தேங்காவின் விலை என்பது கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதன் காரணமாக தமிழக அரசு முழு தேங்காயை கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும் கொப்பரையை சுமார் 120 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் தேங்காயுடன் ஆர்ப்பாட்டம் செய்து வெளியே வந்து தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி தனியார் சக்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் தனியார் சக்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டிய கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், கரும்பு டன் ஒன்றிற்கு சுமார் 4,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் கருப்பு பேட்ச் அணிந்து நோட்டாவிற்கு வாக்களிப்பதாக கூறி ஆர்ப்பாட்டம் செய்து வெளிநடப்பு செய்தனர். அடுத்தடுத்து கரும்பு விவசாயிகளும் தென்னை விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒளிப்பதிவாளர் நிசாருடன் காதர் ஹுசேன், புதிய தலைமுறைக்காக.